Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் நம்ம பார்க்க போகிறது டேலி எசென்ஷியல் காம்ப்ரிஹென்சிவ். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் ஆஃப் அக்கௌண்டிங்கில் மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அண்டு ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங், மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங், வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ் யூஸ்டு இன் த அக்கௌண்டிங், என்னென்ன வார்த்தைகள் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ண போகிறோம், கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங், ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், types of subsidiary books, depreciation method and preparation of schedule, introduction and advantages of computerized accounting அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன மீனிங்? அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க, நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு நான் என்ன கற்பனை பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக நான் வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 2 வருஷம் செட்டில் ஆக போகிறேன். அந்த மாதிரி செட்டில் ஆகும்போது எனக்கு நம்பிக்கையாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு போகிறேன், என்னுடைய எஸ்டேட்ஸை கவனிச்சிக்க, இங்கே இந்தியாவில் இருக்கிற என்னுடைய பிஸ்னஸை கவனிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தனித்தனி ஆள் அப்பாயின்ட் பண்ணுறேன். அதில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஈசிஆர் பக்கம் ஒரு 10 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை பார்க்கறதுக்கு நான் பால் அபிஷேக்கை நான் பார்த்துக்க சொல்லி அப்பாயின்ட் பண்ணிட்டேன். பால் அபிஷேக் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் தான், ஒன்றும் தப்பு தண்டா சொல்ல முடியாது. நான் பால் அபிஷேக்கை கூப்பிட்டு கையில் ஒரு 20 லட்சம் ரூபாய் காசை கொடுத்துட்டு, இந்த மாதிரி நான் அமெரிக்கா போகிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன், நீ பார்த்துக்கோப்பா, பண்ணைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவரும் வந்து ஏமாத்தலாம் இல்லை, அந்த காசை வச்சுட்டு அவர் வந்து அதுக்கு தேவையான சீடு செடியெல்லாம் வாங்கி வச்சு நட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி காய்கறி எல்லாம் விளைவி வச்சு ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து நான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நான் பால் அபிஷேகத்தை கேட்குறேன், என்னப்பா ஆச்சு இந்த 2 வருஷத்தில் நான் கொடுத்தா 20 lakhs என்னவா இருக்குது எனக்கு காட்டு அப்படின்ற. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பால் அபிஷேக் சார் வாங்க சார், நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை தோட்டத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு, அங்கே பாருங்கள் நான் வந்து இப்படி நட்டேன் அப்படி நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஊர்லேருந்து ஆள் அழைச்சிட்டு வந்து இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அக்கௌண்டிங் அப்படின்னா அது கிடையாது. அக்கௌண்டிங் ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நான் கொடுத்துட்டு போட்ட 20 லட்சம் இன்னைக்கு அந்த 20 லட்சம் 25 லட்சமா இருக்கா இல்லை 15 லட்சமா இருக்கா? 25 லட்சம்னா 5 லட்ச ரூபா லாபம் வந்திருக்கு, அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணு. 15 லட்சம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா என்ன லாஸ் ஆச்சு, எப்படி லாஸ் ஆச்சு, அதை எனக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பால் அபிஷேக் தான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் அக்கௌண்டிங் கிடையாது. ஓகேவா? இதுக்கு பேர் அக்கௌண்டிங் கிடையாது. ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது, ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் அல்லது ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு அதை சொல்லலாம். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசிக்காக நம்ம சொல்லியிருப்போம், இருந்தாலும் இது ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிக்குது? டே புக்கில் ஆரம்பிக்குது. ஓகேவா?
ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு ஏரக்கி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, டே புக்கு. ஓகேவா, இந்த மாதிரி முதல்ல டே புக் போடுறோம். டே புக்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறோம். லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணுறோம். ஓகேவா, லெட்ஜரில் நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டிங் பண்ணுறோம். லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். லெட்ஜரில் போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் 3 விதமான சினாரியோ வரும். என்னென்ன வரும் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆகிடும், அல்லது டெபிட் பேலன்ஸ், அல்லது கிரெடிட் பேலன்ஸ். 3 வகையான சினாரியோ. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் ஒன்று அந்த லெட்ஜர் டேலி ஆகிடும், அல்லது டெபிட் பேலன்ஸ் அல்லது கிரெடிட் பேலன்ஸ். அந்த டெபிட் பேலன்ஸ் அல்லது கிரெடிட் பேலன்ஸ் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அண்டு பேலன்ஸ் ஷீட் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற லெட்ஜர் பிஎன்எலுக்கு போகும், அண்டு பேலன்ஸ் ஷீட். பிஎன்எல் போக வேண்டிய லெட்ஜர் பிஎன்எல், பேலன்ஸ் ஷீட் போக வேண்டிய லெட்ஜர் பேலன்ஸ் ஷீட் போகும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். இந்த ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிளில் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது, ஃபஸ்ட்டு வந்து டே புக்கு, டே புக்லேருந்து லெட்ஜர் போஸ்டிங், 3வது அக்கௌண்ட் க்ளோசிங், 4வது ட்ரையல் பேலன்ஸ், 5 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், 6 பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து ஃபேஸஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படிம்பாங்க. இந்த டே புக் வந்து அப்படின்னா என்ன, டே புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the transaction which is recorded in a chronological order, that is called the day book. ஓகேவா, டே புக் அப்படிங்கிறது the transaction which are recorded in the chronological order is called a day book. ஹலோ, சாரி சார், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன். நான் சொல்கிறேன் சார். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஆன்லைன் கிளாஸ் இருக்கேன், கூப்பிட்றேன். குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் 8, இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் என்ன ஆர்டரில் முதல்ல சேல்ஸ் நடக்குது, முதல்ல சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணு, அப்புறம் பர்ச்சேஸ் நடக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்ம டே புக்கில் என்ட்ரி பண்ணிட்டே வருவோம். டே புக்கை நம்ம டோட்டல் பண்ண மாட்டோம். டே புக்கு அட் எனி காஸ்ட் டோட்டல் பண்ண மாட்டோம், டோட்டல் பண்ண முடியாது. டே புக் அப்படிங்கிறதுனா இட் இஸ் த புக்ஸ் ரெக்கார்டட் த டிரான்சாக்ஷன் இன் ஏ குரோனாலஜிக்கல் ஆர்டர். அந்த மாதிரி டே புக்கில் என்ட்ரி பண்ணதை நம்ம சம்மரைஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நம்ம லெட்ஜரில் போஸ்டிங் பண்ணுவோம். அந்த மாதிரி போஸ்டிங் பண்ணதை தான் நம்ம அதுக்கப்புறமா சம்மரைஸ் பண்ணி பேலன்ஸ் எடுத்துன்னு வருவோம். ஓகேவா, ஸோ டே புக் அப்படிங்கிறது மெயின் புக்கு. டே புக்கை தவிர பாக்கி எல்லாமே சப்சிடரி புக்ஸ் தான். எதெல்லாம் சப்சிடரி புக்ஸ்னால் டே புக்கு தவிர பாக்கி இருக்கிற எல்லா புக்கும் சப்சிடரி புக்ஸ் தான். கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் ரிஜிஸ்டர், டெட்டார் ரிஜிஸ்டர், கிரெடிட்டார் ரிஜிஸ்டர், பெட்டி கேஷ் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி வாட் எவர் த ரிஜிஸ்டர் இட் மேபி, ஜேர்னல் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், ஸ்டாக் ரிஜிஸ்டர், இது எல்லாமே சப்சிடரி புக்ஸ் தான். மெயின் புக் அப்படிங்கிறது டே புக், பாக்கி எல்லாமே சப்சிடரி புக்ஸ். ஸோ டே புக்கில் என்ட்ரி பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்ம எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். டே புக்கில் டெபிட் கிரெடிட் இருக்கும். அந்த டெபிட் ஒரு லெட்ஜர், கிரெடிட் ஒரு லெட்ஜர், ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா அக்கௌண்டிங் அப்படின்னு பேர். சார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா எந்த லெட்ஜர் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது சார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்தது வாட் ஆர் த டெர்மினாலஜிஸ் யூஸ் இன் த அக்கௌண்டிங். என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல்.
கேபிட்டல் அப்படின்னா என்னன்னா அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன் டு த பிஸ்னஸ், இட் இஸ் கால்டு கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் into two broad called cash transaction, another one is called credit transaction. Cash transaction, payment, all the transaction may be or may not be the credit transaction. ஓகேவா? நான் கேட்கறது, நான் பேசுறது கேட்கலன்னா டம்பிங் ப்ரெஷர் நான் பார்க்குறேன். நான் பேசுறது கேட்குது? ரைட், ஓகே. ஏன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி தம்ப் இம்ப்ரெஷன் இப்படி போட்டாரு, அதான் கேட்டேன். அப்படின்னா அவர் வெளில போயிட்டு வந்துட்டு நான் பேசுறது பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுது. சரி, வெளில போயிட்டு கண்டினியூஸ் ஆகுதுன்னா ஓகே. கற்பகம், நீங்கள் எதுனா மெசேஜ் போடுங்க, யாராக இருந்தாலும் மெசேஜ் போடுங்க, இல்லை ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுங்கள். ரைட்டா? என்ன ரைட், ஓகே. ராகேஷ்க்கு கேட்கல அப்படின்னா ராகேஷ் நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. கற்பகம் கேட்கலையா? ஏன் கேட்கல? கரெக்டாக தான் இருக்கு. மிடில்ல கேட்காம போ. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷனில் ரெண்டு வகையான டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்று கிரெடிட் டிரான்சாக்ஷன். எதெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, கான்ட்ரா, இந்த 3 கேஷ் டிரான்சாக்ஷன். பாக்கி இருக்கிறதெல்லாம் கிரெடிட் டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், ஜேவி, இந்த 5 தான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அசெட்ஸ், சொத்து அப்படின்னா என்ன? அசெட்ஸ் அப்படிங்கிறது எனி ஐட்டம் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ, எனி ஐட்டம் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஓன்டு பை அன் எம்ப்ளாயர், ஒரு ஓனர். ஓகேவா? அசெட் அப்படின்னு எதை நினைக்கிறியோ அதுதான் அசெட் ஒரு கம்பெனியில். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸட், இந்த மாதிரி எக்கனாமிக் வேல்யூ ஓன்டு பை எ கம்பெனி இஸ் கால்டு அசெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டி, இல்லைனா லாங் டேர்ம் லயபிலிட்டி. லயபிலிட்டி வந்து இன் ஜென்ரல் கிளாசிஃபைட் இன்டு 2 ப்ராட் கேட்டகரி. ஒன் இஸ் கால்டு லாங் டேர்ம் லயபிலிட்டி, இன்னொன்று இது கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டிங்கிறது வித்தின் 1 இயர்க்குள்ளே கொடுக்கறது, லாங் டேர்ம் லயபிலிட்டிங்கிறது கிரேட்டர் தென் 1 இயர். அடுத்தது டிராயிங்ஸ், அமௌண்ட் வித்ட்ரான் பை த ஓனர். பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது அன்ரியலைஸ்டு அமௌண்ட். பர்ச்சேஸ் அப்படின்னா தெர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. ஓகேவா? பர்ச்சேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வகையான பர்ச்சேசஸ் இருக்குது. என்னென்ன 3 வகையான பர்ச்சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பர்ச்சேசஸ், வாங்குகிறோம் விற்கிறோம். ஒரு மளிகை கடையில் மளிகை ஜாமான், அது ட்ரேட் பண்ணுறதுக்கு வாங்குறது. அந்த மாதிரியான பிஸ்னஸ் ட்ரேடிங் பர்ச்சேசஸ். ரெண்டாவது, அந்த ட்ரேடு பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய பர்ச்சேசஸ், கன்சியூமபிள். ஒரு மளிகை கடையில் பேக்கிங் மெட்டீரியல், அதை நம்ம விற்க மாட்டோம், அது வந்து கன்சியூமபிள். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் சாம்பார் கட்டுற கவர், சாப்பிட்றதுக்கு வைக்கிற தட்டு, இலை, இதெல்லாம் கன்சியூமபிள்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ், இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேசஸ் வந்து 3 வகையாக இருக்குது.
3 வகை பர்ச்சேஸஸையும் 3 விதமாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். இப்போ வந்து ட்ரேடிங் பர்ச்சேசஸ் அப்படின்னா இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். P&L பர்ச்சேசஸ்க்கு இன்வென்ட்ரி நோ நீட் டு மெயின்டைன். ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும். ஃபிக்ஸட் அசட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், என்றைக்கு வாங்கியிருக்கோம் என்றைக்குன்ட்டு. ஸோ இது பர்ச்சேசஸ். பட் சேல்ஸ் அப்படி கிடையாது. சேல்ஸ் ரிட்டன் தெரியும். டெட்டார் அப்படின்னா த பர்சன் ஹூ ரிசீவ்டு த பெனிஃபிட் இமிடியேட்லி ஃப்ரம் மீ. டெட்டார் அப்படின்னா கடன் வாங்கினவன் இல்லை. த பர்சன் ஹூ ரிசீவ்டு த பெனிஃபிட் இமிடியேட்லி ஃப்ரம் மீ அண்ட் மேக்கிங் த பேமெண்ட் லேட்டர் இஸ் கால்டு டெட்டார். கிரெடிட்டார் அப்படின்னா யாருன்னா த பர்சன் ஹூ கிவ் த பெனிஃபிட் டு அஸ் அண்டு ரிசீவிங் ஹிஸ் பேமெண்ட் லேட்டர். நமக்கு உடனடியாக பெனிஃபிட்டை கொடுத்துட்டு அதுக்கான காசை பின்னாடி வாங்குறவன் யார் அப்படின்னா அவன் வந்து கிரெடிட்டார். அடுத்தது ரெவின்யூ அப்படின்னா இன்கம். ஸ்டாக்கு அப்படின்னா ஸ்டாக்கு இன்வென்ட்ரி 2 டேர்ம்ஸ் இருக்குது. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இன்வென்ட்ரி இன்க்ளூடு ரா மெட்டீரியல். இன்வென்ட்ரி இன்க்ளூட் ரா மெட்டீரியல். ஓகேவா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். இன்வென்ட்ரி இன்க்ளூட் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். இதுதான். ஸ்டாக் வேறு, இன்வென்ட்ரி வேறு. ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரேடிங் குட்ஸ். இன்வென்ட்ரிங்கிறது இன்வென்ட்ரி இன்க்ளூட் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா? என் பேர் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உள்ளே வந்தான். நம்ம அதை விட்டுட்டோம், நாட் அலோடு. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங். கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் என்ன இருக்குது? ஓகேவா? கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் கான்செப்டில் பொதுவாக பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்டு, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்டு, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்டு, காஸ்ட் கான்செப்ட்டு, டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. கருத்து. பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்ன? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது, நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், நான் வேற என் பிஸ்னஸ் வேற அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இப்போ இந்த கடை நான் வச்சுருக்கேன், இந்த கடையிலேருந்து ஒரு பொருள் வீட்டுக்கு வேணும், 1 கிலோ வெங்காயம் வேணும் அப்படின்னா, நானாக இருந்தாலும் என்னுடைய கடையாக இருந்தாலும் வெங்காயத்துக்கு காசு போட்டுட்டு தான் நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒரு கடலை மிட்டாய் வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு 2 கடலை மிட்டாய் சாப்பிடணும்னு தோணுதுன்னா 10 ரூபாயை கல்லால் போட்டுட்டு தான் நான் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும். ரைட்டா? ஸோ நான் வேறு என் பிஸ்னஸ் வேறு, அப்படி தான் பார்க்கணும். அது வந்து என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இப்போ நானும் வந்து முகேஷும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம். முகேஷ் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியாமல் நம்ம 2 பேரும் தானே பார்ட்னர், நானும் ஒரு பார்ட்னர் தான், நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எடுத்துன்னு போகக்கூடாது. நீ வேறு உன் பிஸ்னஸ் வேறு, அப்படி தான் பார்க்கணும். தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், எந்த ஒரு கம்பெனிக்கு நீ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண விரும்பினாலும் அந்த கம்பெனிக்கு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் இந்த கம்பெனி ரன் ஆகும் அப்படின்னு தான் நினச்சி அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். உள்ளே போகும்போதே என்னத்த கம்பெனி என்னத்த அப்படின்னு புலம்பின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. இந்த கம்பெனி எங்கே உருப்பட போகுது அப்படிங்கிற அந்த திங்கிங்லாம் இருக்கக்கூடாது. இந்த கம்பெனி கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற அந்த அசம்ஷனில் தான் நம்ம ஒர்க்கே பண்ணணும். அடுத்தது மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா, எது ஒன்றுனாலும் நீங்கள் பணத்தால் தான் அளவிடணும். எல்லாத்தையும் நீங்கள் பணத்தால் தான் நீங்கள் அளவிடணும். அடுத்தது காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்டையும் நீங்கள் காஸ்ட்டு ப்ரைஸு அல்லது பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதில் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்கி விற்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பழைய 2 வீலர்லாம் வாங்கி விற்கிறீங்க. பழைய 2 வீலர்லாம் எப்படி இருக்கும்? ஹோண்டா ஆக்டிவா ஒரு 2022 மாடல் ஒன்று வாங்கியிருக்க, இன்றைக்கி விற்கிற அப்படின்னா ஒரு 3 வருஷம் பழைய வண்டி. இன்றைக்கி புதுசாக வாங்கினா 1 லட்ச ரூபா, பழசாக வாங்கினா 60,000 ரூபா.
உன்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஹோண்டா ஆக்டிவாவுடைய காஸ்ட் நீ 50,000க்கு வாங்கியிருப்பேன்னா 50,000ன்னு ரெக்கார்டு பண்ணணும். அதை விட்டுட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். Yamaha RX 100. Yamaha RX 100 நீ வந்து மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் இல்லை. புது பைக்கு கிடையாது, RX 100 கிடையாதுன்னு வச்சுக்கோ. பழைய பைக்கு வாங்கி விற்கிறோம். நீ உங்ககிட்ட ஒரு பழைய பைக் இருக்குது, புக்கில் வந்து 40,000 ரூபா இருக்குது, விற்கிற விலை 1.5 லட்சம் அப்படின்னா நீ விற்கிற விலையை தூக்கி இங்கே காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அட் எனி காஸ்ட் நீ காஸ்ட் ப்ரைஸ்க்கு தான் மென்ஷன் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை இன்வென்ட்ரி வேல்யூவாக மென்ஷன் பண்ணக்கூடாது. அடுத்தது அக்கௌண்டிங் பீரியடு கான்செப்ட் அப்படிங்கிறது அந்தந்த பீரியடுக்குள்ள எக்ஸ்பெண்டிச்சர் அந்தந்த பீரியடுக்குள்ள தான் அக்கௌண்ட் பண்ணி ஆகணும். அக்ரூவல் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் அக்ரூவல் கான்செப்டில் தான் மெயின்டைன் பண்ணணும். whenever you are receiving payment or whenever you are making payment அப்போ மாத்திரம் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னா அது தப்பு. நீ ஒரு இடத்த வாடகை எடுத்துருக்க, ஏப்ரல் மாதம் வாடகை கொடுக்குற, அக்கௌண்ட் பண்ணுற. மே மாதம் வாடகை 4 மாதம் கழித்து கொடுக்குற. அந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ தான் அக்கௌண்ட் பண்ணணுன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ 4 மாதம் வாடகை தான் அக்கௌண்ட் பண்ணியிருப்பேன். 8 மாதம் வாடகை அக்கௌண்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். உன்னுடைய உண்மையான ப்ராஃபிட் என்னன்னு தெரிய வராது. ஸோ நீ வாடகை கொடுத்துட்ட அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கு. வாடகை கொடுக்கல அப்படின்னா எவ்ரி மந்த்து ஜேபி போட்டுருணும், அதுக்கு ப்ரொவிஷன் என்ட்ரி போட்டுருணும். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஜேபி போட்டுருணும். ஓகேவா? அக்ரூவல் பேஸில் தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சிங்கிள் என்ட்ரி மோடு, பார்ட் அக்கௌண்ட்டை பண்ணுறது, பார்ட்டை பண்ணாமல் விடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அடுத்தது வெரிஃபியபிள் அண்ட் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினலாக அந்த டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னா இன்வாய்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேஸ்னால் ஒரு சேல்ஸ் பண்ணுற அப்படின்னா சரக்கு போயிருக்குன்னு சொல்லி டெலிவரி ப்ரூஃப் அதை வச்சுன்னு தான் பண்ணணும். ரசிப்ட்டுக்கு பணம் வந்திருக்குங்கிறதுக்கு உனக்கு ப்ரூஃப் இருக்கணும். ஒன்றுக்கும் டெலிவரி பேஸ் தான். டெலிவரி பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வகையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒன்று பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று அசட், இன்னொன்று லயபிலிட்டி. இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவின்யூ. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பார்த்துட்டோம். கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங். கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்னா டெபிட் த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். இதை நான் சொல்லி குழப்ப விரும்பலை. அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ட்ரையல் பேலன்ஸுங்கிறது என்ன? இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி. இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்படி இருக்குது. நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது இ-குயிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இ-குயிஸில் இன்ட்ராக்டிவ் வித் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததோடைய சம்மரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கண்டெய்ன்ஸ் டேக் த குயிஸ். இதில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. The accounting process begins with the identifying and recording the transaction in the books of accounts. Select the correct option from below. Accounts relating to individual, a group of individual, firm and institutions. This statement is used for which one of the following accounts? Personal account. Debit all expenses and loss, credit all income and gain is the golden rule for which type of accounts is? Debit all nominal. Which one of the following financial statement helps verify the arithmetical accuracy? Trial balance. ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் இன்ட்ரடக்ஷன் டு டேலி. டேலிக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் டு டேலியில் உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து என்னங்கிறது நான் பேசிக் சொல்லிட்டு போயிடுறேன்.
இன்ட்ரடக்ஷன் டு டேலி, ஃபியூச்சர் ஆஃப் டேலி ப்ரைம், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் டேலி ப்ரைம், டைப் ஆஃப் லைசன்சஸ், மேனேஜிங் லைசன்சஸ் எல்லாம் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு டேலி ப்ரைம். ஆக்சுவலாக டேலி ப்ரைம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். முதல்ல டேலின்னு இருந்தது, டேலி வெர்ஷன் நிறைய வெர்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் டேலிலேருந்து டேலி ERP9 வந்தது, ERP9லேருந்து இப்போ டேலி ப்ரைம் அப்படின்னு வந்துடுச்சு. என்னென்ன ஃபியூச்சர் டேலி ப்ரைமோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் அக்யூரசி, ஃபாஸ்ட்டாக நம்ம என்ட்ரி பண்ணலாம் டேட்டாவை, அந்த மாதிரி பண்ணலாம். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலிங் டேலி ப்ரைம். டேலி ப்ரைமை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு இங்கே டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். டேலி சொல்யூஷன்ஸ் டவுன்லோட். அங்கே போய்ட்டு நீங்கள் டேலி சொல்யூஷனில் டவுன்லோடில் இங்கே போய்ட்டு இது இந்த மாதிரி 2 வெர்ஷன் காட்டும். வெர்ஷன் 6.2, எடிட் லாக்கு, நார்மல் லாக் அப்படின்னு 2 இருக்குது. உனக்கு நார்மல் லாக் வேணுமா, எடிட் லாக் வேணுமா? இப்போ நார்மல் அப்படின்னா நீ நார்மலாக அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம். எடிட் லாக் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எப்போல்லாம் சேஞ்ச் பண்ணுறியோ அந்த ரெக்கார்டெல்லாம் அது காட்டும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்ன இருந்தது, சேஞ்ச் பண்ணுறது எப்படி. நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் நியூ யூஸர், எக்ஸிஸ்டிங் யூஸர், ஸ்டூடெண்ட் என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் ஆஃப் லைசன்ஸ். டேலியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 வகையான லைசன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து 2 வகையான லைசன்ஸு. ஒன்று சிங்கிள் யூசர், இன்னொன்று மல்டி யூசர். சிங்கிள் யூசர் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் மாத்திரம்தான் யூஸ் பண்ண முடியும். அதனுடைய ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 இருக்கும். மல்டி யூசர் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் நம்ம காலேஜில் இருக்குல்ல, அது வந்து மல்டி யூசர். சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். சர்வர் இஸ் கனெக்டட் வித்து அதர் சிஸ்டம்ஸு. அது ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்போம். லைசன்ஸ் வந்து அங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிப்போம் கிளைண்ட்டுக்கு. ஓகேவா? அதனுடைய ப்ரைஸ் வந்து 75,000 இன்றைக்கி ரேட்டுக்கு. ஸோ 2 வகையான லைசன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டேலி சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மல்டி யூசர் வாங்கி இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 50 பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் டேலி சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் டேலி டெவலப்பர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது நமக்கு தேவைப்படாது. எவ்ரி இயர் நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேலியில் டேக்ஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் டேலி ப்ரைம் எஜுகேஷன் மோட். சார் நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து படிக்க விரும்புகிறேன், அதுக்கு தான் எனக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எஜுகேஷன் வெர்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது கெட்டிங் ஸ்டார்டட் வித் டேலி ப்ரைம். டேலி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதும் கம்பெனி க்ரியேஷன் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா F12 கம்பெனி க்ரியேஷன், ஒரு கம்பெனி எப்படி ஆர்டர் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 இதையும் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆல்ரெடி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியாச்சு, அதனால் இங்கே ஸ்கோர் காட்டுது. என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பேருக்கு ஒரு மார்க் டெஸ்ட் இப்போ நான் அட்டன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.